பீஸ்ட் பக்தி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாதம் அப்படின்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு வருடத்திற்கு ஒரு முறை தான் வருவார். அதான் பாருங்கள், இந்த ஆவணி மாதத்துக்குள்ளே தான் அவருடைய ராசிக்குள்ளே சொந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறார். இதான் பாருங்கள், ஆவணி மாதம் வந்து சிம்ம மாதம் அப்படிங்கிறது. இவர் தான் காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியும் கூட. அப்போ இந்த நாட்களில் என்ன நடக்கும், இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, முக்கியமான பண்டிகைகள் எல்லாமே நடக்கிறது பாருங்கள் இந்த ஆவணி மாதம். அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாருங்கள் மிகவும் சிறப்பானது. ஏன்னா கிரகத்துடைய ராஜாவான சூரியனுடைய மாதம், சொந்த வீடும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கார். சூரியனாலே பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து ரொம்ப சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் வர ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ஏதாவது சுபகாரியம் செய்யணும், இல்லை எனக்கு தொடர்ச்சி எனக்கு வந்து ஒரே போராட்டமாக இருக்குது, எல்லா விஷயமும் எனக்கு வந்து தடையாகிக்கிட்டே இருக்குது, எதை நான் எப்போ செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள், இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சரியான முறையில் ஒரு விரதத்தை கடைப்பிடிச்சு, அது கூட சிவபெருமானுக்காக விரதம் இருந்து அன்றைய நாட்களில் போய் சிவன் ஆலயத்தில் போய் சிவபுராணம் படிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள்லாம் தேங்கி இருந்தோ அந்த காரியங்கள்லாம் சக்ஸஸாக நடைபெறதுக்கும் காரணமாக அந்த சூரிய பகவானவர் இருப்பார். அதே நேரங்களில் இந்த மாதத்தில் தான் பாருங்கள் கோகுலாஷ்டமி வருது. அதே நேரத்தில் ஆவணி அவிட்டம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் வருது. அது வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கணங்களுக்கு அதிபதியான கணபதி விநாயகருடைய அவருடைய பிறந்த நாளை நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். அதுதான் பாருங்கள் விநாயக சதுர்த்தி அப்படிங்கிற முக்கியமான திருவிழாவும் பாருங்கள் இந்த ஆவணி மாதத்தில் வருது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகையும் மிக சிறப்பான இருக்கிறனால இந்த அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நான் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எந்த காரியத்தை நீங்கள் கவனமாக இருக்கணும், எதை நீங்கள் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான சிம்மராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் என்னால் சமாளிக்கவே முடியல. ஏற்கனவே பாருங்கள் அட்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு வேலையில் பிரச்சனை, எங்கே விடாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்கேன் அப்படின்னு தான் இப்போ சிம்மராசிக்காரங்க ஒருத்தருடைய வாழ்ந்து வரக்கூடிய வார்த்தைகள்லாம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பாருங்கள் உங்கள் ராசியிலேயே வந்து கேது வேறு அமர்ந்திருக்காரு. அப்போ தொழிலில் முதல்ல வந்து பிளாக் பண்ணுவார், தொழிலில் வருவார், வருமானம் வரணும்னு இருக்கும், இப்போ தான் கைக்கு வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் வராது, வந்து லேட்டாக ஆகிக்கிட்டே போகும். அதே நேரத்தில் பாருங்கள் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பிரச்சனைகள் சிக்கல் நிறையா பார்த்திங்கன்னா அந்த நேரங்களில் ஒரு சில தம்பதிகள் வந்து பிரிஞ்சு கூட இருக்காங்கன்னா வாக்குவாதத்தினால. ஆனால் எதுக்கு இப்படிலாம் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ராசியிலே வந்து கேது இருக்கார், 7ல் வந்து ராகு இருக்கார், 12ஆம் இடத்துலையும் பார்த்திங்கன்னா குரு பகவான் உச்ச குருவாக இருக்கார். அப்போ 5ஆம் அதிபதி போய் 12ல் வந்து ஒரு மறைஞ்சிருந்தாலும் உச்ச குருவாக இருக்கிறனால உங்களுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். வருமானங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து ஒரு சிலர் வந்து கடன் கேட்டாங்க, இப்போ கொடுத்துட்டேன், ஒரு அவசர தேவைக்காக கேட்டாங்க, திருப்பி அந்த ரூபா வரல, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே உங்களுக்கு இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா உடல் உபாதைகளில், அது சிம்ம ராசியில் உள்ள மக நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் உபாதைகளில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே பாருங்களேன் இந்த ஆவணி மாதம் பிறந்த உடனே வந்து ஒவ்வொன்றுக்கா ஒரு முற்றுப்புள்ளி வச்சு எல்லாத்தையும் பாருங்கள் நெகட்டிவாக இருந்த விஷயமெல்லாம் பாசிட்டிவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு சிம்ம ராசிக்கு. அப்போ 6ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை படுறதுனால உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஒருத்தவங்க இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது உங்கள் கூட இருந்துக்கிட்டே பாருங்கள் உங்களுக்கே தெரியாமல் சில விதமான ஒரு பிரச்சனைகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்களாம் பாருங்கள், யாருன்னு தெரியலையே, யார் நமக்கு இப்படி பிரச்சனை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனையில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருப்பீங்கள்ல, அந்த பிரச்சனைகள் இப்போ வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ நண்பர்கள் யார், இவன் தான் அப்போ நம்ம எதிரி போல தெரியுது அப்படின்னு சொல்லி தெரியக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறையா வந்து ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில உடல் உபாதைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும், அது சரியாகவே முடிய மாட்டேங்குது. நானும் ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு சின்ன ஒரு மருத்துவம் செய்கிறது மூலமாக இந்த ஆவணி மாதம் வந்து சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப சிம்மராசியான உங்களுக்கு வந்து இருக்குது. உங்களுடைய உணவுல உங்களுடைய சாப்பாட்டு விஷயத்தில் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். டயத்துக்கு சாப்பிடுங்க. அதே மாதிரி பாருங்கள் அப்போக்கப்போ வந்து எந்த ஒரு சாதனாலும் சூடாக சாப்பிட்டுக்கோங்க. ஆற வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ஃபுட் பாய்சனாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அதற்காக சின்ன அளவில் ஒரு மருத்துவ செலவு நீங்கள் செய்யக்கூடிய சூழல் இருக்கிறனால கொஞ்சம் உணவு சார்ந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறணும். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில், ஏன்னா 5ஆம் அதிபதி தான் பாருங்கள் உங்களுக்கு வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ உங்களுடைய குழந்தைகளுடைய பிரிவு உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப பிரிவாக இருக்கும்.
ஒன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்புக்காக வெளியூரில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை படித்து முடிச்சுட்டாங்க, வேலைக்காக வந்து வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அந்த மாதிரி வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு வளர்ந்து பெரிய ஆளாகி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க, இப்போ திருமணம் முடித்து வெளியூர் போகிறாங்க அப்படின்லாம் பாருங்கள். சிம்ம ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் வழியில் வந்து இந்த பிரிவுகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. அது கூட சுப பிரிவாக ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து கடன் பிரச்சனைகள் இருக்குது, எப்போ எனக்கு தீரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த ஒரு கொஞ்ச நாளைக்காவது கடன் பிரச்சனை இருக்கத்தான் செய்யணும். ஆனால் சுப கடனாகத்தான் இருக்கும் பொழுது நீங்கள் எதுவுமே வந்து ஒரு அவசரத்துக்காக ஒரு அவசரப்பட்டு நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஒரு கடன் வாங்குறப்பயே வந்து நல்லா யோசனை பண்ணி பார்த்து தான் நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து நீசமாகறாரு. அப்போ உங்களுடைய பேச்சில் நீங்கள் வந்து எல்லாமே இனிமையாக நீங்கள் ரசிக்கிற மாதிரி தான் பேசுவீங்க. ஆனால் அப்படி பேசினாலும் சில பேர் வந்து உங்களுடைய பேச்சையே பாருங்கள் தவறாக எடுத்துக்கிட்டு உங்கள் மேலே வந்து ஒரு சண்டை சச்சரவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கனால எங்கே பேசணும், எங்கே எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களில் நீங்கள் இந்த மாதத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் சூரியனும் கேதுவும் சேர்ந்து 2 பேரும் ஒரே ட்ராவலில் இருக்கிறனால உங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்பப்போ கொஞ்சம் வர்ற மாதிரி ஒரு பயம் கொடுக்கும். ஆனால் அதுவே முழுசாக கிடையாது. ஹார்ட்டுக்கு போகிற ரத்த ஓட்டங்கள் வந்து அங்கங்கே கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்குங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு நெருப்பு ஹீட் சார்ந்த விஷயங்கள், உடம்பு அதாவது சூடு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோய் ஒரு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்குது. அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அடிவயிறு வலி, அதாவது கீட் சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்தையும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறணும். அப்போ அதே நேரம் உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்கள், இந்த நேரங்களில் தான் வந்து எனக்கு வந்து வீடு வாங்கணும், நான் இவ்வளோ நாளாக நான் வந்து வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டே என்னால் வீடு கட்டவே முடியல. இப்போ வந்து ஏற்கனவே பாருங்கள் அட்டமச்சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்குது, வீடு கட்டலாமா அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். இந்த அட்டமச்சனி காலகட்டத்தில் நீங்கள் வந்து வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் பாருங்கள் வானம் தோண்டி மட்டும் நீங்கள் கட்டக்கூடாது. கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலைகள் வந்து பூர்த்தியாகாமல் தடைபெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒன்று கெட்டின வீடு வாங்குறப்பே நீங்கள் வந்து வாஸ்துப்படி பார்த்து வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இடம் வாங்கி போட்டு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வீட்டோட வேலையானது முழுமையாக நீங்கள் போட்ட அந்த எஸ்டிமேட்டுக்குள்ளே முடிகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு அரசியல்களை நான் போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இருக்கிற முயற்சி உங்களுக்கு பெரிய மிக வந்து வெற்றிகரமான வாய்ப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட கலந்து பேசி நீங்கள் ஒரு ஆலோசனை பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா அவங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் வந்து குரு பகவான் இருக்கார். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு உண்டான வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் தூய்மை பணி செய்வாங்கள்ல சிவன் ஆலயத்தில், அவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் கொஞ்சம் கோதுமை, அதாவது 1 கிலோவோ 2 கிலோவோ உங்களால் பிடித்த அளவுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு அந்த சிவன் ஆலயத்தில் தூய்மை பணி செய்பவர்களுக்கு நீங்கள் தானமாக நீங்கள் வந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் முழுவதுமே இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை சிவன் கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு காலையில் வந்து 6 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே வந்து பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ அந்த பாலாபிஷேகத்தை நீங்கள் போய் கலந்துக்கிட்டு பால் வாங்கி கொடுத்து உங்களுக்கு அதுக்கு மேலே என்ன பெரிய மஞ்சள் பொடி எல்லாமே நீங்கள் வாங்கி தரலாம். வாங்கி கொடுத்து பன்னீர் இளநீ எல்லாமே வாங்கி தரலாம். இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்து ஒரு அபிஷேகம் வந்துட்டு அபிஷேகம் முடிஞ்சு நீங்கள் ஆராதனை அலங்காரம் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் முழுவதுமே இருக்கும்.